ஹரே ஹரேன்னு உள்ளத்தில் கொண்டு ஹரியையே தியானிக்கணும், ஹரியையே அர்ச்சிக்கணும், ஹரிய பத்தியே வாயார பாட வேண்டும். எங்கு யார் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் நன்கு பாருங்கள், ஹரி 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 பேரே ஹரிநாம சங்கீர்த்தனம், ராமநாம சங்கீர்த்தனம், கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம், நரசிம்ம நாம சங்கீர்த்தனம், இதெல்லாம் பிரதானமா சொல்ல மாட்டார்கள். சொல்றச்சேவே ஹரிநாம சங்கீர்த்தனம். ஏன் அந்த பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னால் அதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஹரே ஹரே, ஹரி ஹரி ரெண்டு தரம் சொன்னா என்ன அர்த்தம் வரும்? ஹரே ராமான்னு சொன்னா ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம், ஆபத்தை எல்லாம் போக்குறவர், சம்பத்தை கொடுக்கிறவர் ஹரே ராமான்னு பார்த்தோம். ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் ஆபத்துக்களை எல்லாம் போக்குறவர், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர் என்று நேத்து பார்த்தோம். திரும்ப ஒரு தரம் ஹரே ஹரேன்னு சொன்னால் அப்ப ஹரி ஹரி என்கிற நாமம் அந்த நாமத்தை வெளிச்சொல்லாக மாற்றும் போது, சம்போதனமாக ஆக்கும் போது அது கூப்பிடுறதா இடது. ஹரியே ஹரியே என்று பெருமானை நோக்கி கூப்பிடுவதாக ஆகிவிடும். ரெண்டு தரமுமே ஆபத்தை போக்குறவரே ஆபத்தை போக்குறவரே அப்படின்னா கூப்பிடணும். ஒரு தரம் ஆபத்தை போக்குறவரேன்னு கூப்பிட்டு மற்றொரு முறை சம்பத்தை கொடுக்கிறவரேன்னு கூப்பிட்டா நியாயம். ஆனா ரெண்டு தரமும் ஆபத்தை போக்குறவரேன்னு கூப்பிட வேண்டுமானால் ஹரிநாமத்துக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லையே. முதல் நாளே 4 அர்த்தம் சொன்னேன். ஒன்னு ஹரிர் ஹரதி பாபானி, பாபங்களை எல்லாம் போக்குகிறபடியால் ஹரி. ரெண்டாவது பச்சை வண்ணத்தோடு இருக்கிறபடியால் ஹரி. அதுக்கப்புறம் மூணாவது நாம வீடுகளிலே ஆராதனம் பண்ணும்போது அவருக்குன்னு கொடுக்கக்கூடிய ஹவிர் பாகம், அந்த பாகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறபடியால் ஹரி. இப்படி பல அர்த்தங்கள் பார்த்திருக்கோம். ஹரிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தான் மட்டுமில்லை, பாகத்தை ஏற்கிறார், பச்சை வர்ணத்தோடு இருக்கிறார், கோவர்தன மலையில் நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெருமாளாக இருக்கிறார், கஜேந்திர மோட்சத்துக்கு கருடன் பேரிலே ஓடி வந்தவராக இருக்கிறார். இது எல்லாத்தோடையும் கூட பாபங்களை போக்குபவராக இருக்கிறார்.